சட்ட பிரகாரம் ஒரு லேடிஸ் மேல கையை வைக்கணும், லேடிஸ் வரணும். அந்த லேடிஸ் உரிமையை அவர் கொடுக்கல. அப்புறம் எதுக்கு அமைச்சர் பதவியில் நீ இருக்கிற? உங்கள்கிட்ட நான் பிச்சை கேட்க வந்தோம். எங்களோட உரிமையை தான் நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். எங்கள் ஜான்சன் அம்மா மேலே கையை வச்சு அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்க. இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? லேடிஸ் மேலே வைக்கிறதுக்கு உரிமை என்ன இருக்குது? எதுக்காக வச்சாங்க? அந்த அம்மா காலில் அடித்து மண்டியில் அடித்து எப்படி கொடுக்கலாம்? எப்படி ஒரு பொம்பளையை பிடிச்சி இப்படி கட்டி பிடிச்சி தள்ளுவாங்களா? ஒரு எஸ்பி அம்மா இருக்கிறாள், அக்கா இருக்கிறாள், தங்கச்சி இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் அந்த இதில் இருக்க மாட்டாங்களா? எப்படி தள்ளலாம் மேலே? அந்த பதிலுக்கு எங்களுக்கு பதில் வரணும். 4 நாள் போராட்டம் அந்தந்த மாவட்டத்தில் உதவித்தொகை கோரிக்கையை முன்வைத்து, ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் நடத்திட்டு இருந்தோம். எங்கள் சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுமைக்கும் அந்த 4 நாள் போராட்டத்தையே ஒரு எச்சரிக்கையை எடுத்துக்கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏதாவது ஒரு சிறு அறிவிப்பை அறிவித்திருந்திருக்கலாம். அப்படிங்கிறது தான். வெறும் 1500 ரூபா உதவித்தொகை வச்சுக்கிட்டு போனு, ஆதார் கார்டு, மாற்றுத்திறனாளியோட யூடிஐடி கார்டு, ரேஷன் கார்டு எல்லாத்தையும் செல்போன் இணைக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த செல்போனை யூஸ் பண்ணா 200 ரூபா ரீசார்ஜ் பண்ணணும். டெய்லி 10 ரூபாய்க்கு பால் வாங்கினாக்க மாசம் 600 ரூபா 800 ரூபா. ரேஷன் பொருள் அரிசி மட்டும்தான் இலவசம், மற்ற அனைத்தும் 100 ரூபா 900 ரூபாய் ஆகி போகுது. எப்படி 1500 ரூபாய் வச்சு சமாளிக்க முடியும் மாற்றுத்திறனாளிகள்? ஒவ்வொரு 5 வருஷமும் இப்படியே போராடி போராடி பிச்சை எடுத்து சாகணுமா மாற்றுத்திறனாளிகள்? அரசு இருக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை அகவிலைப்படி உயர்வு போல இந்த மாற்றுத்திறனாளி வாங்கக்கூடிய உதவித்தொகைக்கு 1500 ரூபாயா வருடத்திற்கு ஒரு முறை நடப்பு நிதியாண்டு முன்னிட்டு ஏப்ரல் மாசம் 10% 150 ரூபா உயர்த்தி தரோம். 2000 வாங்குறவங்களுக்கு 200 ரூபா உயர்த்தி தரோம். அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையாவது வெளியிடலாம். எதுவுமே செய்யாம மாவட்டத்தில் போராடின எங்களையே தூண்டி விட்டு மாநில தலைநகருக்கு வர வச்சு சிரமப்பட வச்சு முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள், கை கால் இயக்க குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள், தவிழ்ந்து வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் இவ்வளவு பேரும் போராட்டம் பண்ண இந்த சிங்கார சென்னையில குவிக்க விட்டு எங்களை இதை படாபாடுபடுத்தணுமா? தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்டு கடந்த 1.5 ஆண்டுகளாக 6 கட்ட மாநில தலைவர்களில் பெரிய போராட்டம் நடத்துறோம். இது 7வது போராட்டம். அந்த 6 கட்ட போராட்டத்திலையும் ஒரு காசு கூட உயர்த்தி கொடுக்காதனால கடந்த வாரத்தில் நாங்கள் மாவட்ட தலைநகர்ல 4 நாள் தொடர் மறியல் போராட்டம் பண்ணணும், சென்னையிலையும் பண்ணணும். அதுலேயும் தீர்வு காணாதனால நேற்றைக்கு முதல் நாங்கள் சென்னையில் தொடர் மறியல் போராட்டம் பண்ணுறோம். நாங்கள் சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அந்த இடத்துல நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம். அங்கே கிரிக்கெட் விளையாட்டு நேற்றைக்கு T20 நடக்கிறதுனால கொஞ்சம் அந்த பக்கம் நடத்த சொன்னாங்க. சிவானந்தா சாலையில் நாங்களும் ஒத்துக்கிட்டு சிவானந்தா சாலைக்கு போனோம். அங்கே எங்களை கைது பண்ணி ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் எங்களை அடைச்சி வச்சாங்க. ஒரு 2000க்கும் மேற்பட்டவர் அங்கே அடைச்சி வச்சாங்க. அடைச்சி வச்ச மத்தியானம் மட்டும் ஒரு 2 மணிலேருந்து உணவு தொடங்கி 5 மணி வரைக்கும் உணவு கொஞ்சம் கொஞ்சம் பிட்டு பிட்டா கொடுத்தாங்க. அவ்வளோ அந்தாந்த ஏரியால பேசிட்டு கேட்டே இருக்காங்க. ஒரு நாள் கூட ஒரு பதில் இன்னும் வரல. பதில் எதுவுமே சொல்லவே இல்லை. இப்போ நாங்க வந்து நேற்று 2 நாள் 3 நாளா பஸ்ஸோட நேற்று எல்லாத்தையும் உட்கார வச்சு எங்க ஜென்ஸ் கூட்டிட்டு போறாங்க. ஈரோடுக்கு ஜென்ஸ் கூட்டிட்டு போய் விட்டுட்டு நாங்களே பஸ் விட்டு இறங்குறாங்க. இறங்கிட்டாங்க பாதி ஆளுங்க. இறங்கி என்ன பண்ணுது? நைட் 2 மணிக்கு இறங்கி உட்காந்து திருப்பி அங்க ரோட்டுக்கு பஸ் கூட்டாட்டி நிறுத்தி அப்புறம் இங்கே கூட்டு போயிட்டாங்க. எல்லாம் வண்டியில பிளாட் பார்த்தா நாங்க தூங்கணும். இங்க யாரும் எதுவும் கண்டது கொடுக்கல. இன்னும் பஸ்ஸோட தான் இருக்கோம். இந்த தண்ணி கூட கிடையாது. எல்லாம் நாங்க காசு போட்டு வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த தண்ணி கூட இன்னும் இப்ப என்ன வேலையும் இல்லை. எல்லாம் நாங்க காசு போட்டு வாங்கி கொடுத்துருக்கோம். பெண் போலீஸ் எங்களை வந்து கையாளல, ஆண் போலீஸே எங்களை கையாண்டு கீழே தள்ளி மண்டை வீங்கி இடுப்பெல்லாம் வீங்கி போச்சு. ஆனா இந்த 6 நாட்களா நாங்க இந்த உதவித்தொகை தான் கேட்கிறோம் தவிர வேற ஒன்றும் வாழ்வாதாரத்துக்காக தான் இது போல நிக்கிறோம். வாழ்வாதாரத்துக்காக தான் நாங்க நிக்கிறோம். வேற ஒண்ணும் நாங்க கேட்கல. இந்த வாழ்வாதாரத்துக்கு நாங்க என்னத்தை கேட்கிறோம்? இந்த வாழ்வாதாரம் ஒரு உதவித்தொகை தான் கேட்கிறோம். இந்த உதவித்தொகையை தராம 6 நாட்களா எங்களை காவல்துறையும் இந்த அரசாங்கமும் எங்களை கண்டுக்காம இந்த எலெக்ஷன் அப்ப மட்டும் எங்களை மாற்றுத்திறனாளியை தேடி எப்படி ஓட்டு கேட்க வரும் தெரியல. அப்பெல்லாம் எங்க உள்ளூர் ஓட்டு தேவைப்படுமா தெரியல. இப்பதான் எங்க